ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் தலைவர் சொல்லியிருக்காரு ஒரு குட்டி ஸ்டோரி. அதெல்லாம் கேட்டு நடந்தா நம்ம வாழ்க்கை ஆயிடும் க்ளோரி. இது எப்படி இருக்குன்னு பேசுறது தான் பாலா சாரோட தியரி. சக்சஸுக்கு பண்ணாரு தலைவர் ஒரு கரெக்டான பிளான். இப்போ வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார் டு தி வேர்ல்ட் வைட் ஃபேன். எல்லாருமே சொல்றாங்க, நாங்களும் ஆயிட்டோம் தலைவரோட ஃபேன். தலைவர் வழி எப்பவுமே சூப்பர். அதை ஃபாலோ பண்ணா நம்ம வாங்கிடலாம் மினி கூப்பர். சூப்பர் ஸ்டார் தான் சினிமால எப்பவுமே டாப்பர். சூப்பர் ஸ்டார் டயலாக் பண்ணுவோம் நாங்க ரீக்ரியேட். அவர் லெவல் இன்னும் ஆயிட்டு இருக்கு எலிவேட். எனிதிங் ஃபார் தலைவர் மோடு ஆயிருச்சு எனக்கு ஆக்டிவேட். தலைவர் எப்பவும் பேசுவாரு லாஜிக். 50 இயர்ஸா சூப்பர் ஸ்டார் பண்ணிட்டு இருக்காரு ஸ்கிரீன்ல மேஜிக். குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ் போறாங்க தலைவருக்காக மியூசிக். ஃபீஸ் கட்ட முடியல எஜுகேஷன் நான் பண்ணேன் டிராப். அது தெரிஞ்சதும் தலைவர் எனக்கு பண்ணாரு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப். அதனால தான் மூவ் ஆனாச்சு என் லைஃப் டு தி நெக்ஸ்ட் ஸ்டெப். ராஜா ரசிகன் ஆயிட்ட தலைவர் தான் என் ஹோப். 6ல இருந்து 60 வரைக்கும் ஆல் ஏரியா ஸ்டார். அவர் படங்கள்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆனோம் பாரு. இத பத்தி பேச போற இந்த செக்மெண்ட் தான் தலைவர் தர்பார். ஆக மொத்தத்துல சூப்பர் ஸ்டார் இருந்து கத்துக்கிட்டோம் டைமிங். 50 டேஸா தலைவருக்காக எழுதி முடிச்சோம் ரைமிங். வணக்கம் and welcome to the grand finale episode of Ashwathi Nighties வழங்கும் Black Sheeps அன்புள்ள தலைவருக்கு 50வது எபிசோட். Title sponsor Ashwathi Nighties, presented by Anuj Styles மற்றும் Sairam Group of Institutions, co-presented by Saubhagya Wet Grinder, Chalani Jewelry Mart மற்றும் NGA 550D TMT Bus, powered by SS Genius International Nursery and Primary School, செம்பாக்கம், சென்னை. So இந்த 50 நாட்கள் தலைவருடைய 50 வருட திரை வாழ்க்கையை கொண்டாடுறதுக்கு Black Sheep எடுத்த இந்த முயற்சி முழு வெற்றி பெற்றிருக்கிறதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய இந்த உழைப்பாளிகள் அண்ட் இவங்களோட இந்த உழைப்புக்கு நீங்க கொடுத்த தொடர் ஆதரவு. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தலைவருடைய ரசிகர்கள், may it be an actor, may it be an entrepreneur, may it be anywhere in the world, எல்லா இடங்கள்ல இருந்தும் தலைவருக்காக அவ்வளோ பேர் அவ்வளோ விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த 50 நாளுடைய கொண்டாட்டமும் ஒரு சின்ன ஐடியாவா ஆரம்பிச்சிச்சு. எப்பயுமே நம்ம தலைவரை கொண்டாடணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அது வந்து ஒரு மீடியாவினுடைய கொண்டாட்டமா இல்லாம, ஓகே, அது ஒரு சின்ன ஒரு டீம்னுடைய கொண்டாட்டமா இல்லாம இது ஒட்டுமொத்த தலைவருடைய ரசிகர்களின் கொண்டாட்டமா இருக்கணும் அப்படின்ற ஐடியால உருவானதுதான் அன்புள்ள தலைவருக்கு. அதுக்கு நீங்க கொடுத்திருக்க ஆதரவுனாலதான் இன்னைக்கு 50வது நாளை எட்டி இருக்கிறது. இன்னைக்கு எப்பவும் போல 50வது நாளுக்கான ஸ்பெஷல் செக்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்க போது, அதோட சேர்த்து இதற்கு பின்னாடி வேலை செஞ்ச அத்தனை உள்ளங்களையும் இன்னைக்கு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கோம். ஸோ அதையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். அன்புள்ள தலைவருக்கு கிராண்ட் ஃபினாலே எபிசோட்ல ஃபர்ஸ்ட் நம்ம யாரோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, தி ஆங்கர்ஸ் ஆஃப் அன்புள்ள தலைவருக்கு we have விவேகானந்தன் என்கின்ற குட்டி மூஞ்சி நம்ம கூட இருக்காரு. அண்ட் இந்த பக்கம் நம்ம கூட வி ஸ்டார் வினோத் இருக்காரு. அண்ட் நான் ஆர்ஜே விக்னேஷ்காந்த். ஒருத்தர் ரொம்ப மேஜர் மிஸ் சொல்லப்போனால் நம்மளோட ஷோவில் அவருடைய செக்மெண்ட்டுக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸே இருக்காங்க. இது எப்படி இருக்குது அப்படின்ற செக்மெண்ட்டில் 500 தகவல்கள் தலைவரை பற்றி திரட்டி இந்த 50 நாளும் நம்மளை நிறைய வாவ் பண்ண வச்ச ஒருத்தர் அப்படின்னா அவர் வந்து பாலகிருஷ்ணன் அவர்கள். ஸோ அவருக்கு வந்து இந்த இடத்துல நம்மளுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். ஓகே, இது ஆங்கர்ஸ்னுடைய சந்தோஷம். இன்னொரு ஆங்கர் இங்கே மிஸ் அவுட் ஆகிட்டாரு சொன்னால அவரோட செக்மெண்ட்ல இருந்தே நம்ம ஆரம்பிக்க போறோம் இன்னைக்கு. ஸோ கிராண்ட் ஃபினாலே எபிசோட்ல 491 இருந்து 500 வரைக்கும் என்ன தகவல்கள்லாம் வச்சிருக்காரு அப்படின்றத அடுக்கி சொல்ல வரார் பாலா அண்ணன் ஆன் த செக்மெண்ட். இது எப்படி இருக்கு? பிளாக் ஷீப் அன்புள்ள தலைவருக்கு இறுதி நாள், 50வது நாள், சக்சஸ் நாள். எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். தகவல் நம்பர் 491. தலைவர் சொன்ன இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி கதைகள், அது மூலமாக தலைவர் நமக்கு சொல்ல விரும்பிய கருத்துக்கள், அதை பற்றிலாம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். முதல் கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தானா. அந்த ராஜாவுக்கு எப்பொழுதுமே டென்ஷன் இருக்குமா, ஏதாவது ஒரு சிக்கல் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குமா. ஆனால் அவரோட வேலைக்காரன் எப்போ பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பானா. இதை பார்த்தா ராஜாவுக்கு மிகப்பெரிய பொறாமையாக இருக்குமா. எப்படா அந்த வேலைக்காரன் ஜாலியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி மந்திரியை கூப்பிட்டு, ஏன் நான் டெய்லி டென்ஷனில் இருக்கேன், இந்த வேலைக்காரன் பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஜாலியாக இருக்கான், அந்த ரகசியம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாராம். ஓகே ராஜா, நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு மந்திரி போயிடுறார். 2 நாள் கழித்து ராஜா அந்த வேலைக்காரனை பார்த்தா வேலைக்காரன் ரொம்ப சோகமாக இருந்திருக்கான். இவருக்கு புரியவே இல்லை, என்னடா இவ்வளோ நாள் ஜாலியாக சந்தோஷமாக இருந்தவன் இப்போ மட்டும் ஏன் சோகமாக இருக்கான்னு மந்திரியை கூப்பிட்டு, இல்லை ராஜா, நீங்கள் எக்கச்சக்க டென்ஷனில் இருக்கீங்க, உங்களை ஜாலியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் ஜாலியாக இருக்கவனே ஈஸியாக சோகமாக்கிடலாம், அதுக்கு நான் ஒரு வழி பண்ணேன், அதனால தான் சோகமாக இருக்கான்னு சொன்னான். என்ன அப்படின்னு கேட்டிருக்கா ராஜா. வேறு ஒன்றும் இல்லை, அவன் வீட்டுக்கு போனேன், நைட்டை அவன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு 99 பொற்காசுகள் எடுத்து அவன் தலைமாட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். காலையில் எந்திரிச்சு பார்த்தவன் 99 காசை பார்த்தோன்னே பயங்கரமாக சந்தோஷமாயிட்டான். சூப்பர் தானே, சந்தோஷம் தானே இருக்கணும், ஏன் இப்போ சோகமாக இருக்கான்? அங்கே தான் ட்விஸ்ட்டு. அடுத்த நாள்லேருந்து அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், 99 காசில் ஒரு காசு குறைஞ்சிருக்குமோ, வச்சவங்க 100 பொற்காசானு வைப்பாங்க, எப்படி 99 ஆச்சு, இந்த ஒன்றை யாரோ எடுத்துட்டாங்கன்னு எப்போ அவன் நினைக்க ஆரம்பித்தானோ
அப்போ இருந்து அவன் வாழ்க்கையிலையும் டென்ஷன் வந்துருச்சு, சிக்கல் வந்துருச்சு. இருக்கிறதே போதும்னு இருந்தால் இன்பம், இல்லை ஏதாவது வேணும்னு நம்ம தேட ஆரம்பித்தா எல்லா விதமான சோகமும் சிக்கலும் வரத்தான் செய்யும். ராஜா இப்போ தெரியுதா நீங்கள் எப்போவும் ஏன் டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாராம் மந்திரி. புரியுதுங்களா? வாழ்க்கையில் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்க பழகிட்டோம் அப்படின்னா டென்ஷன் எப்பொழுதுமே நமக்கு இல்லை அப்படின்னு இந்த கதை மூலமாக தலைவர் நமக்கு அறிவுறுத்துறார். அப்படிப்பட்ட தலைவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்து ஒரு நிஜ சம்பவத்தை நம்ம கதையாக சொல்லியிருக்கார். என்னென்னு தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 492. தகவல் நம்பர் 492. தலைவருக்கு இமயமலை ரொம்ப பிடிக்கும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் அடிக்கடி சொல்வார், கங்கைங்கிறது தாய் மாதிரி, இமயமலைங்கிறது தந்தை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போனப்போ நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவத்தை பதிவு பண்ணுறாரு. ரிஷிகேஷ் போனப்போ அங்கே ஒரு ஹோட்டலில் தலைவர் சாப்பிட்றாருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே வேலை பார்க்குற சின்ன பையனுக்கு 100 ரூபா டிப்ஸ் கொடுத்தேங்கிறார். டிப்ஸை கொடுத்து நானும் கடை விட்டு வெளியே வந்து நடந்து போயிட்டு இருக்கேன். பின்னாடியே ஓடி வரான், சாப் 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 அப்படின்னு ஓடி வரான் அந்த பையன். என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த பையன் வந்து நிற்கிறான். அந்த பையன்கிட்ட கேட்டேன், என்னப்பா எதுக்குப்பா இவ்வளோ சீக்கிரமாக ஓடி வரான்னு கேட்டப்போ, இல்லை சார் நீங்கள் 100 ரூபா எனக்கு கொடுத்துட்டீங்க, தெரியாமல் கொடுத்துட்டீங்க போல. நார்மலாக டிப்ஸ் கொடுக்குறவங்க சில்லற காசு தான் கொடுப்பாங்க, நீங்கள் 100 ரூபா கொடுத்தனே மறந்து கொடுத்துட்டீங்க போலன்னு நினச்சி திருப்பி கொடுக்க வந்தேன் அப்படின்னா அந்த பையன். தலைவர் சொல்கிறார், அந்த பையனோட நேர்மை எவ்வளோ அழகான நேர்மை, எவ்வளோ சிம்பிளான வாழ்க்கை அவனால் வாழ முடிஞ்சதுன்னா நான் கொடுத்த அந்த 100 ரூபாயை, அதுவும் ரொம்ப பெரிய பணமாக இருக்கக்கூடிய அந்த 100 ரூபாயை கொண்டு வந்து என்கிட்ட திருப்பி கொடுக்கணுங்கிற மனசு வரும். அப்படிப்பட்ட பையனுக்கு இன்னொரு 100 ரூபா கொடுத்து, அந்த நேர்மைக்கு பரிசாக இன்னும் 100 ரூபா கொடுத்து 200 ரூபா கண்ணா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வந்தேன். உண்மையாக சொல்லணும்னா எல்லா நேரங்கள்லையும் அந்த பையன் மாதிரி நான் வாழணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு பதிவு பண்ணுறார் தலைவர். இப்படி அந்த சின்ன பையன் மாதிரி வாழ்க்கையில் ரொம்ப சிம்பிளாக வாழணும்னு தலைவர் ஆசைப்பட்டதை சொல்லிட்டு இருக்க நேரத்தில் தலைவர்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் ஒரு பத்திரிகையாளர் ஒரு கதை சொல்கிறார். அந்த கதை கேட்டு ஆமாம் 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 ரொம்ப கரெக்டுன்னு சொன்னார். அந்த கதை என்ன தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 493. தகவல் நம்பர் 493. ஒரு பத்திரிகை இன்டர்வியூ. அந்த பத்திரிகையாளர் தலைவர்கிட்ட ஒரு கதை சொல்கிறார். டால்ஸ்டாய் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், உங்க எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு கடைசி காலகட்டத்தில் பணத்து மேலே மிகப்பெரிய வெறுப்பு வந்துருது, அந்த வாழ்க்கை மேலேயே வெறுப்பு வந்துருது. நான் ஏழையா வாழணும்னு ஆசைப்படுறார். அது வரைக்கும் தான் எழுதின எல்லா புத்தகத்துக்குமான ராயல்ட்டி வேணான்னு சொல்லிட்டார். மனைவியை விட்டு பிரிஞ்சிட்டார், ஊரா திரியிறாரு. திரிஞ்சிட்டு சொல்றார், உண்மையிலேயே இப்படி ஒரு வாழ்க்கையை தான் நான் இப்போ வாழணும்னு ஆசைப்பட்டேன், கடைசி காலத்தில் இப்படி தான் வாழணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷில் அட்டகாசமான ஒரு ஃப்ரேஸ் ஒன்று சொல்றாரு. ஐ ஹாவ் பீன் டெப்ரைவ்டு ஃபார் பாவர்ட்டி அப்படின்னு சொல்றாரு. இந்த டெப்ரைவ்டு அப்படின்னா நான் உண்மையிலேயே ஏழ்மைக்காக ஏக்கப்பட்டேன், ஏழையா வாழ்றதுக்காக ஏக்கப்பட்டேன், அப்படி வாழ்க்கை இப்போ வாழ்றதுனால சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் டால்ஸ்டாய். இந்த கதையை சொல்லிட்டு இந்த பத்திரிகையாளர் தலைவர்கிட்ட கேட்டாராம், உங்களுக்கு ஒரு வேளை அப்படி ஒரு ஏக்கம் இருக்கும் அப்படின்னு கேட்டப்போ, ஆமாம் 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 ரொம்ப கரெக்டுன்னு சொன்னாராம் தலைவர். உண்மையிலேயே இவ்வளோ பணம், இவ்வளோ பேர், இவ்வளோ புகழ் வந்தால் உயர 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 போக 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 வாழ்க்கை ரொம்ப தனிமையாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தனிமை தலைவரை இன்னைக்கு வரைக்கும் வருத்தப்பட வைக்கிதுங்கிறது தான் தலைவர் பல இன்டர்வியூவில், பல நேர்காணல்களில், பல நேரங்களில் விதவிதமாக சொல்லியிருக்கார். உண்மையை சொல்லணும்னா அந்த கதையில் இருக்க டால்ஸ்டாய் மாதிரி தலைவரோட மனநிலை பல நேரங்களில் இருந்திருக்கு அப்படிங்கிறதா உண்மை. அதை பல நேரங்களில் ஒரு பதிவும் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட தலைவர் நடித்த ஒரு படம், அந்த படத்துக்கான வெற்றி விழா ஒரு ஊரில் நடக்குது. அந்த மேடையில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொன்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை தெரிஞ்சுக்க, உண்மை சம்பவம், உண்மை கதை தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 494. தகவல் நம்பர் 494 3 பங்கு படத்துடைய வெற்றி விழா மதுரையில் நடக்குது. நம்ம இந்த 500 தகவலே பல நேரங்கள் அந்த வெற்றி விழாவை பற்றி பேசியிருக்கோம். அந்த வெற்றி விழாவில் மதுரையுடைய அன்றைய எஸ்பியான கணேசன் அவர்கள் மேடையில் பேசும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை பதிவு பண்ணுறார். அவர் ஆஃபீஸில் இருக்கும்போது அவருக்கு ஒரு மொட்டை கடுதாசி வருது. இந்த மொட்டை கடுதாசியில், சார் ஊருக்குள்ளே ஒருத்தன் அவன் தன்னைத்தானே அலெக்ஸ் பாண்டியன் அப்படின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸரை நம்பிக்கிட்டு அட்டகாசம் பண்ணுறான் சார், ஒரு லெட்டர் வந்துச்சு. அந்த லெட்டரை வாங்கி பார்த்தோன்னே யார் இந்த அலெக்ஸ் பாண்டியன், யார் இந்த ஆஃபீஸர் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் உடனே கீழே சபாநெட்லாம் கூப்பிட்டு யார் அந்த அலெக்ஸ் பாண்டியன் தேடி கண்டுபிடிங்கன்னு சொன்னேன். பின்னாடி தான் தெரிஞ்சது அந்த 3 பக்கம் படத்தில் ரஜினி சார் பண்ணால அந்த அலெக்ஸ் பாண்டியன் கேரக்டர், அந்த கேரக்டரை மென்ஷன் பண்ணி தான் அந்த கடிதம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இந்த கேரக்டர் மக்களை பாதிச்சிருக்கு அப்படின்னு பதிவு பண்ணார் அன்றைய எஸ்பியான கணேஷ். இப்படி தான் நடிக்க வந்த காலகட்டத்திலேருந்து தனிக்காட்டு ராஜாவா என்னைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹீரோவாக இருக்க தலைவருடைய அந்த 3 கேரக்டர் எப்படி ஒருத்தனை பாதிச்சிருந்தா இப்படி ஒரு கடிதம் வந்திருக்கணும். உண்மை கதையை கணேசன் சார் சொன்னதை கேட்டுட்டு இருக்க நேரத்தில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ராஜா கதை, தலைவர் சொன்ன ராஜா கதை தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 495. தகவல் நம்பர் 495. எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிம்பால வடிவேலு. அதுக்காக தலைவர் சொன்ன இன்ட்ரெஸ்டிங்கான கதை தான் இந்த கதை. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு அந்த நாட்டுக்கு ராஜாவாகணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அந்த நாட்டோட ராஜாவாக 5 வருஷம் இருக்கலாம். 5 வருஷம் ஆனதுக்கப்புறம் 6 வருஷம் கொண்டு போய் அந்த நாட்டை ஒட்டி ஓடக்கூடிய ஒரு ஆறு, அந்த ஆறு ஒட்டி இருக்கக்கூடிய காடு, அந்த காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த காட்டுக்குள்ளே கொடிய மிருகங்கள்லாம் இருக்கும். அந்த கொடிய மிருகங்களை அவனை சாப்பிட்ரும். இதுதான் கண்டிஷன். நாட்டுக்கு ராஜாவாகணும்னா 5 வருஷம் ராஜாவாக இருக்கலாம். 5 வருஷம் கழிச்சு காட்டுக்குள்ளே போனால் செத்து போயிடலாம். இவ்வளோ தான் விஷயம். இதை சொன்னால் யாராவது ராஜாவாக வருவாங்களா? இருந்தாலும் பரவாயில்லன்னு தைரியமாக சில பேர் வர்றாங்க. வருஷமே ஐயோ அந்த காட்டுக்குள்ளே போனால் செத்து போயிடுமே அப்படின்னு சொல்லி முதல் செத்து போனவங்க இருக்காங்க, 3வது செத்து போனவங்க இருக்காங்க, 5வது வருஷம் தாக்குப்பிடி செத்து போனவங்க இருக்காங்க, இல்லை 5வது வருஷம் தாண்டி போய் காட்டுக்குள்ளே போய் செத்து போனவங்க கூட இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஒருத்தர் இந்த நாட்டுக்கு ராஜா வரான். இந்த கண்டிஷன்லாம் ஏற்றுக்கிட்டு 5வது வருஷம் முடியுது.
அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். மக்களுக்கு ஒன்றுமே புரியல, எப்படி அவன் சந்தோஷமாக இருக்கான், காட்டுக்குள்ளே போனால் அந்த மிருகம்லாம் அடிச்சே கொண்டு விடுமே, இவனுக்கு எப்படி இவ்வளோ மகிழ்ச்சி வருது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவன் இறங்கி வரான், அந்த ஆற்றை கடக்கிறதுக்காக படகுல ஏற்றுறாங்க. பெரிய சிம்மாசனம் கொடுங்க, நான் ராஜா இல்லையா அப்படின்னு கேட்குறான். என்னடா சாக போகிறதுக்கு எதுக்குடா சிம்மாசனம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அவன் சந்தோஷமாக கிளம்பி போகிறான். அப்போ அவன்கிட்ட மக்கள்லாம் கேட்டுறாங்க, எப்படி ராஜா உங்களால் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுது, இது வரைக்கும் வந்து எல்லாரும் பயந்து போனாங்க, பயந்து போய் செத்தவங்க அங்கே அதிகமாக இருக்காங்க, நீங்கள் எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க கேட்டப்ப அவர் சொன்னார், நான் இந்த நாட்டோட ராஜா ஆன உடனே வேலை என்ன பண்ணேன் தெரியுமா, என்னுடைய படைகளை அனுப்பி அந்த காட்டு இருக்குல்ல, அந்த காட்டில் இருக்க எல்லா மிருகத்தையும் கொல்ல சொல்லிட்டேன். அடுத்த வருஷம் என்ன பண்ணேன் தெரியுமா, இங்கே இருக்க எல்லா வேலையாளையும் அங்கே அனுப்பிச்சு அங்கே இதே மாதிரி ஒரு நகரத்தை உருவாக்கிட்டேன். 3வது வருஷம் அங்கே எனக்கு என்னெல்லாம் லக்ஸுரி வேணுமோ அந்த லக்ஸுரி எல்லாத்தையும் உருவாக்கிட்டேன். இப்படி ஒவ்வொரு வருஷமாக பார்த்து அந்த காட்டை எனக்கு ஏற்ற மாதிரி நாடாக மாற்றிட்டேன். அதனால இப்போ நான் அங்கே போய் மறுபடியும் ராஜாவாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். புரியுதுங்களா? பிளானிங் தேவை. 5 வருஷம் கழிச்சு ஒரு விஷயம் பண்ணால் அது இப்போவே ஆரம்பிக்கணும் அப்படிங்க அந்த பிளானிங் வேணும். அந்த பிளானிங் இருந்ததுனால தான் இந்திரன் படம் ஹிட்டு. அந்த பிளானிங்கோட மூளை யார் அப்படின்னா, ஒன்று சங்கர், இன்னொன்று கலாநிதி மாறன் அப்படின்னு இந்த கதையை சொல்லி இன்டர்வியூவில் பதிவு பண்ணார் தலைவர். ஸ்பீட் 1 terahertz, மெமரி 1 zettabyte. தந்தை மொழி தமிழ், எனக்கு உலகின் எல்லா மொழிகளும் தெரியும். இப்படி பிளானிங்கை பற்றி தலைவர் கதை சொன்னார்ல, அதே மாதிரி வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை சொல்லி ஒரு சின்ன அறிவுறுத்தல் இருந்தார். அது என்னன்னு தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 496. இது எப்படி இருக்கு? இந்த செக்மெண்டோட அடுத்த 5 தகவல்கள் கொண்ட ஃபுல் எபிசோட் பிளாக்ஷிப் வேலி OTT-ல அவைலபிளா இருக்கு. அத பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. அடுத்த செக்மெண்ட்குள்ள போறப்ப 50 நாள் தினமும் 1 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆக்சுவலா நம்மளோட எபிசோட், அதை கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் ஷூட் பண்ணி 6 செக்மெண்ட் இருக்கு. அந்த 6 செக்மெண்ட்டையும் ஷூட் பண்ணணும், 6 செக்மெண்ட்டையும் எடிட் பண்ணணும், ஒரு பக்கம் ப்ரமோட் பண்ணணும், இன்னொரு பக்கம் போஸ்ட்ல வந்து ஒர்க் பண்ணணும். எல்லாத்தையுமே ஒரு சேர பண்ணி இன்னைக்கு 50 நாளும் தடையில்லாமல் 50 நாட்களும் தொடர்ந்து அந்த டைம்னா அந்த டைமுக்கு எபிசோடை டெலிவர் பண்ண நம்மளுடைய டைரக்ஷன் டீமை இப்போ கூப்பிட போறோம். இது வந்து ஒரு 1 women ஷோ. எஸ், த என்டையர் ஷோக்கு பின்னாடி ஒரு பெண், அவங்களுடைய உழைப்பு, அவங்க தான் இந்த என்டையர் டீமையும் கோஆர்டினேட் பண்ணி வெளி நடத்தினாங்க. ஸோ இட்ஸ் none other than அவர் வெரி ஓன் ஆதினி அவர்கள். நீயே அப்படியே டைரக்ஷன் டீமை ஃபுல்லா அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா எல்லாரும் வந்து. ஸோ இதுதான் அந்த என்டையர் டைரக்ஷன் டீம் பிஹைண்ட் அன்புள்ள தலைவருக்கு. சூப்பர், வேற லெவல். ஸோ இங்கே வந்து இவங்க எல்லாம் பேசுகிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து சிலர்லாம் வந்து வேற நடிகர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க இங்கே. ஓகே, நீங்கள் அப்புறமா கண்டுபிடிச்சிக்கோங்க யாருன்னா, பேசுனதுலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. பட் அவங்க எல்லாருமே தலைவர் ரசிகராக மாறுறதுக்கும், ஏற்கனவே தலைவருடைய தீவிர ரசிகர்களாக இருந்த நாங்கள் எல்லாரும் ராஜ ரசிகர்களாக மாறுறதுக்கும் இந்த ஷோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அப்படிதான் ஒரு செக்மெண்ட் இப்போ வரப்போகுது. இந்த 50வது நாளினுடைய ராஜ ரசிகர் ஐஐடியினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்க ஒருத்தர், என்னுடைய லைஃப்பில் நான் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு காரணமே அவர் தான் அப்படின்னு சொல்லி பேச வராரு. யார் என்னன்னு பார்த்துட்டு வரோம். ஆன் த செக்மெண்ட் ராஜ ரசிகர். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஹரிகிருஷ்ணன். நான் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ், ஐஐடி மெட்ராஸோட சோஷியல் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் அவுட்ரீச் ஹெட்டாக இருக்கேன். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு மற்றும் 1 கோடி பனை விதைகள் நடும் நெடும்படி அப்படின்ற ஒரு சில தமிழ்நாடு அரசாங்கத்தோடைய ஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸை லீட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டடான மூமெண்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாட்காஸ்ட் மூலியமா உங்களோட ஷேர் பண்ண போகிறது நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த, கேட்ட, இன்ஸ்பயர் ஆன, யாரை பற்றி யோசிச்சியே வாழ்க்கை ஃபுல்லாக நிறைய ட்ராவல் ஆச்சோ, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த கேமரா முன்னாடி உங்கள் முன்னாடி நான் பேசுகிறதுக்கு, நான் இப்போ சொன்ன இந்த பொசிஷன்லலாம் நான் உட்கார்றதுக்கு மிக முக்கியமான ஒரு இடம் வந்து கல்வி. அந்த கல்வியை எனக்கு கொடுத்தவர் வந்து நம்முடைய தலைவர் தான். என் அப்பாவை பற்றி, என் அம்மாவை பற்றியோ பேசுகிறது எனக்கு எப்படி பெருமையோ சந்தோஷமோ, அதே மாதிரி தான் நம்ம தலைவரை பற்றி, நான் அப்பாவே நான் பார்த்து வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய தலைவரை பற்றி உங்கள் முன்னாடி பேசுறதுல அவ்வளோ பெருமை. ஒரு மனுஷன் எங்கே போனாலும் சரி, எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் சரி, ஏன் இந்த உலகமே வியப்படையக்கூடிய, ஏன் இந்த உலகமே காத்திருக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, ஆனால் அந்த ஒரு மனிதன் சாதாரணமான வாழ்க்கையை தான் வாழ்வார் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு உதாரணம் இந்த உலகத்திலேயே இருக்கிறது வந்து நம்ம சூப்பர் ஸ்டார்ஸ் மட்டும்தான். ஒரு சின்ன பையனா தன்னுடைய கனவுகள் முழுக்க முழுக்க சினிமா சார்ந்து பயணிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை வழிகளுக்கு நடுவில் மூவி படிக்கிறதுக்காக, அதற்காக படிப்பதற்காக வந்து அதில் ஒரு 60 பேரில் வெறும் ஒரு 6 பேரில் ஒரே ஒரு மனிதராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்து அதுக்கப்புறமா பாலச்சந்திர சார்ன்ற ஒரு மிகப்பெரிய மாபெரும் மனிதரை பார்த்து அந்த ஒரு மனிதர் செதுக்கிய முகமாக சிவாஜி ராவ்லேருந்து ரஜினிகாந்தாக உருவெடுத்து அந்த ரஜினிகாந்தாக அபூர்வ ராகங்களில் அன்னைக்கு ஓப்பன் பண்ண கேட்டு
இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த மூலையிலும் சினிமாவை ஆத்மார்த்தமாக நேசித்து உள்ள வருவாங்கன்னா அவனுக்கு கேட் ஓப்பன்ல இருக்குன்றதை ப்ரூவ் பண்ண ஒரே ஒரு மாபெரும் மனிதன் ரஜினிகாந்த் சார் மட்டும்தான். ராஜ ரசிகர்ல ஹரிகிருஷ்ணா அவர்கள் தலைவரை பத்தி பேசின முழு வீடியோவை பார்க்க இப்பவே பிளாக் ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. திரைக்கு முன்னாடி நாங்கெல்லாம் இருக்கோம், திரைக்கு பின்னாடி இயக்குனர்கள் இருந்தாங்க. ஆனா எங்களை திரையில காட்டணுங்களை இப்போ உங்களுக்கு நாங்க திரையில காட்டணும்னு எதிர்பார்க்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய the கேமரா டீம் பிஹைண்ட் நம்மளுடைய அன்புள்ள தலைவருக்கு அவங்கள தான் இப்போ நம்ம கூப்பிட போறோம். ஸோ கேமரா டீம்னுடைய ஹெட்டா இருக்கக்கூடிய திரு யுவராஜ் அவர்களை அழைப்பதற்காக. ஆனால் என் டீம் நவீன், கார்த்தி, கிருஷ்ணா. ஓகே, ஸோ இவங்க தான் அந்த யங் அண்ட் எனர்ஜெட்டிக் கேமரா டீம் பிஹைண்ட் நம்மளுடைய அஸ்வதி நைட்டிஸ் உலகம் அன்புள்ள தலைவருக்கு. எப்படி நாங்களாம் வந்து தலைவர் ஃபேன்ஸ் ஆனோம், வெறித்தனமான தலைவர் ஃபேன்ஸாக எப்படி மாறணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிற மாதிரி நம்ம சிலருக்கு ஃபேன்ஸாக இருப்போம். அவங்க தலைவரோட எவ்வளோ பெரிய ஃபேன்னு சொன்ன செக்மெண்ட் தான் நானும் ஃபேன் தான். அந்த செக்மெண்ட் இன்னைக்கு கிராண்ட் ஃபினாலே எபிசோட்ன்றனால ஒருத்தர் இல்லைங்க, பல பேர் சேர்ந்து தலைவருக்கு அவங்க எவ்வளோ பெரிய ஃபேன் அப்படின்றத நம்ம கூட ஷேர் பண்ணிக்க வராங்க. அந்த செக்மெண்ட் நானும் ஃபேன் தான். ஹாய் ரஜினி, ஹாப்பி 50th இயர் சினிமா. ஆனால் உங்களை விட நான் சீனியர். இருந்தாலும் இந்த அளவுக்கு நான் பார்த்ததில் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ஹீரோ நிற்கிறாருன்னா அது நீங்கள் மட்டும்தான். ஆல் தி பெஸ்ட். நீங்கள் நல்லா ஆயுசோட தீர்க்க ஆயுசோட நல்லா இருக்கணும். உங்களோட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னை பற்றி நிறைய பேருக்கு வெளியே தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு. இருந்தாலும் ஃபேமிலி குழந்தைங்களோட நீங்கள் ஹாப்பியாக 100 வருஷம் வாழணும். வணக்கம், என் பேர் கலையரசன் தங்கவேல். இப்போது ஆண் பாவம் பொல்லாது அப்படிங்கிற ஒரு படத்தோட இயக்குனர் நான். என்னோட மீடியா பயணம் ஆரம்பித்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மைல் சேட்டையிலிருந்து. இப்போ பிளாக் ஷீப் முன்னாடி ஸ்மைல் சேட்டை. அப்போ இருந்தே நாங்கள் எல்லாருமே குழுவாக நண்பர்களாகவே தலைவரோட ஃபேன்ஸ் தான். ரஜினிகாந்த் அவர்களுடைய 50வது ஆண்டு பொன் விழா. 50 வருஷம் ஒருத்தர் கோல் வச்சுக்கிட்டே இருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. நான் 10வது படிக்கும்போது சமச்சீர் கல்வி திட்டத்தில் 10வதுல வந்துட்டு எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆங்கில படத்தில் ஃபஸ்ட் லெசனாக வந்துட்டு மாஸ்டர் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சச்சினை பற்றின ஒரு பாடம் வந்திருக்கும். ஏன்னா ஒருத்தர் வந்துட்டு கெரியரில் இருக்கும் பொழுதே உச்சத்தை தொட்டவர், அவர் பாடமாக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட கிரிக்கெட்டுக்கு எப்படி சச்சினோ எனக்கு வந்துட்டு படங்கள் திரைப்படங்கள் அப்படின்னு எடுத்தால் அது கண்டிப்பாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான். ஏன்னா 50 வருஷமாக ஒருத்தரால் எப்படி டாப்பில் இருந்துக்கிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம். இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு மனிதர். ஏன்னா அவர் தான் ட்ரெண்ட் சென்டராகவே இருக்கார். இந்த கலெக்ஷன்ஸு, மூவி, இது எல்லாத்தையும் தாண்ட ஒரு மனுஷனாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காங்க. இவர் ஒருத்தரால் மட்டும்தான் ஒரு குழந்தை மாதிரி ஒரு இன்னசென்ட் ஃபேஸும் கொண்டு வர முடியும், ஒரு ரணக்கொடூரமான ஒரு கோபமான முகத்தையும் காமிக்க முடியும் அந்த கண்களில். கலைமகனை கலங்காதையிலையும் சரி, விடுகதையாக இந்த வாழ்க்கையிலையும் சரி, அந்த கண்ணை பார்த்தோம்னா அந்த ரத்தம் ஒளிஞ்சிட்டு இருக்கும். அப்படியே வெளில வரும்போது நம்மளுக்கே அழுக வந்துடும். அவர் அழுதா மட்டும்தான் எனக்கு அப்படியே எனக்கும் அழுக வர்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ பால் போல முகம் இருக்கும். அதே கண்ணு அதே முகம் தான். பாஷால இப்படி திரும்பி அந்த கண்ணை க்ளோஸ்அப் காமிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு அந்த கண்ணுக்கு மட்டும் ஒரு க்ளோஸ் வச்சிருப்பாங்க. அந்த கண்ணில் அவ்வளோ வெறி இருக்கும், அவ்வளோ வயலன்ஸ் இருக்கும் அந்த கண்ணில். ரெண்டுத்தையுமே எப்படி ஒரு மனுஷனால புல் ஆஃப் பண்ண முடியுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம் தான். நடிப்பு பக்கத்தில் அப்படி ஒரு அரக்கங்க அவர். என்னையை பொறுத்த வரைக்கும் மக்களை என்டர்டெயின் பண்ணுறது தான் மிகப்பெரிய நடிப்பு. அதில் என்றைக்குமே அவர் தான் சூப்பர் ஸ்டார். 50 வருஷமாகவும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். நானும் ஃபேன் தான்ல. இன்னும் சில செலிபிரிட்டிஸ் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக் ஷீப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. தலைவரை பத்தி பேசினா மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருப்போம். நான் ஆங்கர் ரீட்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு செக்மெண்ட்ல பேசுறவங்க வர்ற ஸ்டார்ஸ் எல்லாருமே மினிமம் ஆளுக்கு 50 நிமிஷமாவது பேசியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் எடுத்து எடிட் பண்ணி முக்கியமான தகவல்களை, சந்தோஷமான தகவல்களை, அந்த எமோஷன்ஸையும் குறைய விடாமல் பார்த்து கட் பண்ணி தினமும் 1 மணி நேரம் அல்லது 1.25 மணி நேரம் எபிசோட் ஆக்குறதுன்றது ஒரு இமாலய டாஸ்க் தான். அந்த டாஸ்கை பண்ண நம்மளோட எடிட்டர்ஸ் தான் நம்ம கூட இருக்காங்க இப்போது. ஸோ அவங்களுக்கு ஒரு பலமான கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஆக்சுவலாக மெயின் எடிட் ஷோவினுடைய எடிட்டர் பண்ணவங்க வந்து அரவிந்த் அண்ணன் அண்ட் ராகேஷ். இவங்க 2 பேருக்கும் வந்து இது ஏன் பெரிய இமாலயன் டாஸ்க்னா, நாங்கள் வந்து பேங்க் பண்ணி வச்சு நிறைய கண்டென்ட்டை வச்சு நீங்கள் எடிட் ஆரம்பிங்கன்னு சொல்லி அப்படி பண்ணால் சீக்கிரம் பண்ணிடலாம். நம்ம அதை பண்ண மாட்டோம். நாளைக்கு எபிசோடுக்கு இன்றைக்கி தான் கண்டென்ட் கொடுப்போம். ஸோ அதை இன்றைக்கி உட்காந்து நாளைக்கு எபிசோட ஆன் டைமில் கொடுக்குறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க். அதை அவங்க வந்து ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போய் பண்ணாங்க.
அண்ட் நம்மளுடைய எடிட் ஹெட் மணிகண்டன் இங்கே இருக்காரு. எஸ், அதே மாதிரி தினேஷ் இருக்காங்க. இவங்கெல்லாம் ப்ரொமோஸில் வேற லெவல். டெய்லி நீங்கள் ஒரு ப்ரொமோ பார்த்துருப்பீங்க. அட்டகாசமான கட்சிக்கு சொந்தக்காரர்கள், தலைவரை பார்த்து செதுக்கி அதெல்லாம் பண்ணாங்க. நன்றி, அனைவருக்கும் நன்றி, தேங்க்யூ. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் 6லிருந்து 60 வரை. இந்த டைட்டில் கேட்டோன்னே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பேர். ஏன்னா எல்லா தலைவர் ஃபேன்ஸுக்கும் பிடித்த ஒரு படம். அந்த 6லிருந்து 60 வரை அவரோட எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு தலைவர் தர்பார் கூடி பேச காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க பார்த்துட்டு வருவோம். தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது தலைவர் தர்பார். சில ஹீரோவுக்கு வந்து 90s கிட்ஸ்லாம் நிறைய பேர் பிடிக்கும். சில ஹீரோ வந்து 80s கிட்ஸ் பிடிக்கும். சில ஹீரோ வந்து 2K கிட்ஸ் பிடிக்கும். ஆனால் எல்லா கிட்ஸுக்குமே 90s, 70s, 80s, 2K கிட்ஸ், ஜென்சி வரையும் பிடிக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்ம தலைவர் தான். ஸோ 6லிருந்து 60 வரை அப்படின்ற டாப்பிக்கில் இந்த பாட்காஸ்ட் நம்ம பேச போகிறோம். ஸோ நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஒரு 70 கிட்ஸ் ஒன்று, ஜென்சி கிட்ஸ் ஒன்று. ஸோ தலைவரை பற்றி சொல்லுங்கள். தலைவர் உங்களுக்கு எப்படி பிடிக்கும், எப்படி ரசிக்கிறா நீங்க? ஃபர்ஸ்ட் படம் எந்த படம் பார்த்தீங்க? முதல் படம் எனக்கு ரங்கா தான். அவசரடி ரங்கா தான் ஃபர்ஸ்ட் படம். 2வது படம் தாய் வீடு, 3வது படம் சிகப்பு சூரியன். அந்த ரேஞ்சில் ரசிகனானது. எனக்கு 8 வயசு இருக்கும் அப்போ ரசிகனானது. ரொம்ப ஃபீலிங்காக பண்ண படம், நல்லா இருக்கும். எனக்கு 2 படமும் எனக்கு வாழ்க்கையில் மறக்கவும் முடியாது. என்னோட முதல் படம் அந்த 2 தான். ரங்கா படத்தில் ஒரு பண்ணியிருப்பாரு, அந்த நம்பர் 1 ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நெத்தியில் ஒட்டுவார், அவசரடி ரங்கா ஒட்டு. என்ன அதில் வந்து அதை விட இந்த குடிக்கு ஒரு இது கொடுப்பாரு, ஒரு கதை சொல்லுவார், குட்டி கதை. அந்த கதையில் தான் நான்லாம் இன்ஸ்பிரேஷன் வந்து. அதே மாதிரி அந்த அக்கா பாசத்துக்கு ஒரு பண்ணும்போதும் எல்லாம் அந்த ஃபேமிலி சப்ஜெக்ட் எல்லாருமே குடும்பத்தோடு இருந்து பார்க்க மாதிரி தான். அப்பவும் சரி இப்பவும் சரி. இப்போ எனக்கு நான் மட்டும்தான் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாருமே, என் பொண்ணு 3 பொண்ணு ரஜினி ரசிகர் தான். ஆமாம், அதேமாதிரி என் பேத்தி, என் மகாபிள்ள பேத்தி அப்போ பக்கா ரஜினி ரசிகர். அந்த 4 தலைமுறை இருக்கும். ரங்கா படம் சொன்னா அதான் அன்னையிலேருந்து இன்னி வரையும் எல்லாருமே தலைவர் ரசிகராக இருப்பாங்க. சூப்பர் சார். சக்தி, நீங்கள் சொல்லுங்கள், எந்த படம் பார்த்து தலைவரோட ஃபேனா நீங்கள்? மாப்பிள்ளை படம். மாப்பிள்ளை படம் என்ன சொல்கிறீங்க? நாங்களாம் வந்து மாப்பிள்ளை படம் பார்த்துருக்கலாம். நீங்கள் எப்படி மாப்பிள்ளை படம் இப்போ பார்த்தீங்க? அப்பாவால் தான் பார்த்தேன். அப்பாவால் 4வது படிக்கும் போது தான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. சூப்பர். அதுலேருந்து தான் சினிமாவே தெரியும். சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதில் நம்மளும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டது. முடி சீவுறது, கண்ணாடி போடுறது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் இப்படி சும்மா கைக்கு பண்ணி காட்டுறது, அந்த ஸ்டைல் எல்லாமே அவரோட வந்தது. அவர் சொல்லுவார் ஒரு சூப்பர் விஷயம், அவரால் தான் இந்த சினிமாவே தெரியும். இது வந்து நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய நடிகர்களே சொல்லியே நான் கேள்விப்பட்டிருக்கேன். தலைவர் படம் பார்த்து தான் எனக்கு சினிமாவே ஃபஸ்ட்டு பரிச்சயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலைவரோட படத்தை பார்த்து தான் நிறைய பேர் சினிமா நடிச்சுட்டு ஆரம்பிச்சாங்க. அதில் நானும் ஒரு ஆள் தான். ஸோ தலைவர் படம் ஃபஸ்ட்டு பார்த்து தான் நான் வந்து தலைவரை ரசிக்கிறேன். நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டிவி நாங்கள் சன் டிவியில் பாஷா படம் பார்த்தேன். பாஷா படத்தில் அந்த ட்ரைலர் வந்து ஒரு தடவை சொன்னா 2 தடவை சொன்ன மாதிரி. அதுதான் என்ன ஃபர்ஸ்ட் தலைவர் தர்பார்ல 6லிருந்து 60 வரை அப்படிங்கிற டாபிக்ல பேசின முழு வீடியோவை பார்க்க இப்பவே Black Sheep Valley OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. 6 செக்மெண்ட் 6 விதமான கண்டென்ட்டை தினமும் கொடுக்கணும். இது இல்லாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போஸ்டர்ஸ்ல இருந்து இதோட அனௌன்ஸ்மெண்ட்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரலையும் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் எல்லாமே கிளாஸா கொடுத்தவங்க தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்க டிசைன் டீம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிசைன் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லை, அது மாதிரி இவங்க தான் பிளாக் ஷீப் உடைய டிசைன் டீம். ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைனில் இருப்பாங்க. வெங்கட், ஆனால் ஜென்ரலாக நீ கொடுக்குற டிசைன்ஸில் இருந்து அன்புள்ள தலைவருக்கு டிசைன் வந்து பயங்கர வித்தியாசமாக இருந்துச்சு. சொல்லப்போனால் நல்லா இருந்துச்சு. ஓகே, இது எப்படி திடீர்னு சாத்தியமாச்சு? இல்லை, ஃபஸ்ட்டு பண்ண லோகோலேருந்து தலைவருக்கு பண்ணுறதால அது எல்லாமே நல்லா இருந்தது. இவங்கெல்லாம் எப்படி வந்து தலைவர் அப்படின்ற விஷயத்தில் கை வைக்கும்போது எங்களோட டிசைனே வேறு மாதிரி மாறுதுங்க. அதே மாதிரி தான் நம்ம ஒரு தொழிலில் இறங்கும் பொழுது தலைவர் ஃபேன்ஸாக இருந்தால் அந்த தொழிலுடைய நேக்கு, அதில் ஜெயிக்கிற விதம், அதில் பயணிக்கிற அந்த பயணம் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அப்படி தான் நான் இன்னைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினராக என்னுடைய ஊரே மெச்சக்கூடிய இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்ல வராரு ராம்தன் அவர்கள், த ஃபவுண்டர் அண்ட் எம்டி ஆஃப் ஆர்டி லேண்ட் நிறுவனங்கள் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ அவர் தான் இன்னைக்கு நம்மளுடைய தலைவர் வழியில் நம்ம கூட பேச வரார். வணக்கம், என் பேர் ராம்தன், CEO ஆஃப் ஆர்ட்லேண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஒரு புதுக்கோட்டையில் ஒரு என்டர்பிரனருக்கு தலைவர் த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் என்ன இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்காருன்னா, லைஃப்பில் கஜா புயல் அப்போ நாங்கள் வந்து ஆர்ட்லேண்டில் மிகப்பெரிய லாஸை பார்த்தோம். அந்த டைமில் குடோனு, ஆஃபீஸு, என்னென்ன சம்பாரிச்சு இழந்துட்டு வீட்டு மாடியில் என்னோட சின்ன டீம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நான் பேசிட்ட சில விஷயங்கள் இந்த எல்லாமே சீக்கிரமே மாறும்.
லைஃப்பில் நம்ம எங்கே தோத்தோமோ அந்த இடத்துல ஜெயிப்போம்னு சொன்ன விஷயத்த இது எதோட கனெக்ட் பண்ணுறேன்னா, தலைவர் வாழ்க்கையை பற்றி ஒரு சிம்பிளாக சொல்லியிருப்பார். கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காதுன்னு. கண்ணா அதான் வாழ்க்கை, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. என் லைஃப்பில் வந்து என்னோட ட்ரீம், பெரிய ட்ரீம் என்னென்னா புதுக்கோட்டில் 10,000 வேலை கொடுக்குறது. எப்போ அந்த கோல் செட் பண்ணோம், அதுக்கப்புறம் யார்ட்டெலாம் அதை பற்றி பேசும்போது அவங்க சொல்கிறது அது எப்படி புதுக்கோட்டில் 10,000 வேலை கொடுக்க முடியும் சொல்லும் போதெல்லாம் எனக்கு நான் ஒரே விஷயம் தான். தலைவர் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, miracles do happens. Miracles do happen. A ordinary bus conductor sharing a desk with the greatest living legend. லைஃப்பில் நான் எந்த இடத்துல எங்கே போகலாம், எந்த ட்ராவலில் இருந்தாலும் எனக்கு சூப்பர் ஸ்டாரை எந்த நரேஷில் அவாய்டே பண்ண முடியல. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு புதுசாக ஒரு வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு ஃபுட் டெலிவரிங் ஆப்பு. அதுக்கு நாங்கள் டிஸ்கஷன் பண்ணி டீமில் சொல்லும்போது எல்லோரும் நிறையா இந்த பேர் அந்த சஜஸ்ட் பண்ணும்போது எனக்கு எப்போதுமே சூப்பர் ஸ்டாரே என் மைண்டில் இருக்கனால சூப்பருங்கிற டேமை வச்சு தான் சூப்பர் பைமார்ட்னு பேர் வச்சுருக்கேன். அதுமாரி தலைவர் வந்து ஒரு இடத்துல சொன்னது, நீ நல்லது செய்யணும்னா நல்லவனுக்கு தேவையே கிடையாது, நல்லது செய்ய நினச்சாலே போதும், நல்லது நடந்துடணும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் லைஃப்பில் எனக்கு பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு பெரிய லெவலில் இருந்திருக்கு. உதவி செய்யணுங்கிற எண்ணம் வந்தாலே போதுமா, ஆண்டவன் பணம் எண்ணி கொடுக்க மாட்டான், அள்ளி கொடுப்பா. தலைவர் வந்து படத்தில் சொன்ன டைலாக்னா இல்லாமல் அவர் ஏற ஸ்டேஜ் எல்லாம் சொல்கிற நிறைய விஷயங்கள் வந்து இம்பாக்டபுளாக இருந்த சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வளரணும், நம்ம லைஃப்பில் ஜெயிக்கணும்னா நம்ம சிந்தனை ஒழுங்காக இருக்கணும், உன் சிந்தனை நல்லா இருந்தாலே நீ ஜெயிச்சிடலான்னு சொன்னது. அதெல்லாம் அவர் ஈஸியாக பேசிட்டு போயிட்டார். லைஃப்பில் நம்ம எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு இடத்துலையும் எனக்கு இதுதான் பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்ந்துருக்கு. இந்த மெசேஜ் நான் மட்டும் இல்லாமல் நீங்கள் என்கிட்ட இருக்க டீம் இருக்கிற 100 பேருக்கு மேலே இதே சிந்தனையை நான் போய் சேர்த்துருக்கேன். இதுதான் இன்றைக்கி டீமோட நிறைய ஒரு இம்பாக்ட்ஸ்க்கும் அவங்க வளர்ந்த ஸ்டேஜுக்கும் இது தலைவர் சொன்ன அந்த விஷயங்கள் தான். சின்ன அவர் சொன்ன 2 வார்த்தை தான் இன்றைக்கி பெரிய வீச்சமாக வளர்ந்து நிறைய இடத்துல எங்களுக்கு நல்லது செஞ்சது. ஸோ எண்ணங்கள் நல்லா இருந்தால் தான் மனசு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். தலைவர் வழியில ராம்தான் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே Black Sheep Valley OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. ஏன்னா படையப்பா படத்துல காட்டுற மாதிரி வண்டி பின்னாடி இவ்வளவு பேர் வந்துகிட்டே இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணும். பட் உண்மையிலே ஒரு ஷோ இங்கே எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அதுக்கு எண்ட் டு எண்ட் இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ், இத்தனை பேர் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதில் வந்து கிரியேட்டர், ரைட்டர், எடிட்டர், டிசைனர் இதெல்லாம் ஷோக்குள்ள ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஷோக்கு வெளியில் இதை கொண்டு போய் சேர்க்கறது, மக்கள்கிட்ட சேர்க்கிற பணியில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவை சார்ந்த அறிவு இங்கே இருக்காரு. அன்பு இன்னைக்கு வரல, ஸோ அவங்க இதில் ஒரு பெரிய பார்ட்டாக இருந்திருக்காங்க. அண்ட் இதை ஓடிடியில் கரெக்டான டைம், ஏன்னா ஓடிடியில் தான் அன்ட்ரிம்டு ஃபுல் வெர்ஷன் இப்போவும் ஓடிடியில் தான் இருக்குது இந்த 50 எபிசோடும். ஸோ அதை கரெக்டான டைமுக்கு அப்லோட் பண்ண, அதை சரியாக ப்ரமோட் பண்ண, அதனுடைய கட்ஸை ஷேர் பண்ண ஓடிடியினுடைய மேனேஜர்ஸாக இருக்கக்கூடிய அரவிந்த் அண்ட் கோகுலப்பிரியன் 2 பேரும் இருக்காங்க. அப்புறம் தினமும் ஷார்ப்பாக 7 மணிக்கு சித்திரம் டிவியில் இதை பார்த்து நீங்கள் ரசிச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணமாக இருக்க சித்திரம் டிவிக்காக நமக்கு இங்கேருந்து ஆப்ரேட் ஆகிற எம்சிஆரை சார்ந்த திரு பொன் சூரிய நாராயணன். இவனுக்கு பேர் சூர்யான்னு வச்சதுக்கு காரணமே தளபதி படம் தான் அப்படின்ற அளவு தலைவரோட ஃபேன் அவங்க அப்பா. இந்த பேரை வச்சதுக்கு எங்க அப்பாவுக்கு நான் ரொம்ப நன்றி. அப்பாவை பத்தி சொல்றேன், அவர் எவ்வளவு பெரிய தலைவர் ஃபேன் சொல்லு. மானாமதுரை ரஜினி ரசிகர் மன்றத்துல செயலாளரா இருக்காங்க. பேரு பி முருகன், எல்லாரும் ரஜினி முருகன் கூப்பிடுவாங்க. அப்படியா? உண்மையிலேவா? ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. ஸோ இது மாதிரி தான் எல்லாருமே வந்து உள்ளார்ந்து தலைவருக்காக அப்படின்னு ஒர்க் பண்ணும்போது இப்போ இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி இந்த ஷெடியூலில் நாங்கள் தேடுவோம் அப்படின்னு சொன்ன மாதிரி உண்மையிலே எனக்குமே ஐயோ அப்போ அடுத்து நம்ம எப்போ தலைவருக்கு ஷோ பண்ணுவோம் அப்படின்னு இப்போவே தேட ஆரம்பிச்சிட்டேன். நான் அவரை கொண்டாடுறதுக்கு நாள் கணக்கெல்லாம் பத்தாதுங்க, வருஷக்கணக்கில் கொண்டாட வேண்டிய ஒரு மனிதர் 50வது வருடத்தை இப்போ உட்காந்து இந்த ஜென்ரேஷன் கொண்டாடிட்டு இருக்கு அப்படின்னா அந்த மனுஷன் இன்னமும் இந்த கொண்டாட்டம்லாம் வேணான்னு ஓடிட்டு இருக்காரு உழைக்கிறதுக்கு, படம் பண்ணுறதுக்கு. அதுதான் தலைவர், த ஒன் அண்ட் ஒன்லி தலைவர். சூப்பர். ஸோ அப்படிப்பட்ட தலைவருக்கு என்னன்னாலும் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்க மாதிரி நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட செக்மெண்ட் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிற எனிதிங் ஃபார் தலைவர். இந்த நாள் இந்த மாணிக் பாஷாவோட வாழ்க்கையில மகத்தான நாள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கல, நல்லவங்க ஆனவன் சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு ஆனவன் நிறைய கொடுப்பான் ஆனா கைவிட்டுருவான். கண்ணா மீச முளைச்சவனா அவனா கிடையாது. மீச முளைச்சதுக்கு அப்புறம் பெத்தவங்க சேர்த்து வச்சு சொத்துல இருந்து ₹1 கூட எடுக்காம தன் சொந்த உழைப்புல யார் பெத்தவங்களுக்கு சோறு போடுறானோ அவன் தான் ஆம்பளை. நான் ஆம்பளை. என் தங்கச்சிக்கும் இந்த மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் நடக்கணும்னு அந்த ஆண்டவன் சொல்றான். அருணாச்சலம் முடிக்கலாம். வாழ்க்கைனா என்னன்னு தெரியுமா? பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்க கொஞ்ச நேரம் தான் வாழ்க்கை. அதுல யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம நான் எந்த இல்லாம கூட சேர்ந்து ஒன்னா வாழ்றதுதான் வாழ்க்கை. அப்படி வாழ்றவன் தான் மனுஷன். இந்த உண்மை உங்களுக்கு என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு வாங்க. உங்களுக்காக என் வீட்டு கதவு எப்போதும் தோணுது. நான் உங்களை விரும்புறேன். நீங்க ஒரு ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நான் ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். வெல்கம் பேக் டு அஸ்வதி நைட்டிஸ் வழங்கும் Black Sheep அன்புள்ள தலைவருக்கு. இருக்கிறதுலே பெரிய குரூப் போட்டோவா இருக்கு.
யார் இவங்க அப்படின்னு நீங்கள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவங்கெல்லாம் த மேஜர் பில்லர்ஸ் ஆஃப் நம்மளுடைய பிளாக் ஷீப். இந்த அன்புள்ள தலைவருக்கு மட்டும் இல்லை, எனி ஈவெண்ட், எனி நான் ஃபிக்ஷன் ஐடியா, ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய என்டையர் டீமையும் இயக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்கள நான் ஒருத்தராக உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். எங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹெட் திரு ரகுராமன் அவர்கள். எஸ், நம்மளுடைய பிளாக் ஷீப் வேல்யூ ஓடிடியையும் ஹெட் பண்ணி இங்கே யாரெல்லாம் ஆர்டிஸ்ட் வரணுமோ அது எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்து நம்மளுடைய ஈவெண்ட்ஸையும் ஹெட் பண்ணக்கூடிய பிரபு அண்ணன் அவர்கள். நம்மளுடைய நான் ஃபிக்ஷன் டீம்னுடைய ஹெட்டாக இருக்க சுந்தர் அவர்கள். எஸ், அப்புறம் நம்மளுடைய இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே எல்லா ஊர்லேயும் பார்க்கணும், எல்லா நாட்டு மக்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மார்க்கெட்டிங்கில் ஹெட்டாக இருக்கக்கூடிய ஸ்ரீதர் சார் அவர்கள். அப்புறம் இது எல்லாத்துக்கும் காரணமான இந்த ஸ்பான்சர்ஸ் எல்லாம் சேர்த்து நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த சேல்ஸ் ஹெட், த சிஆர்ஓ ஆஃப் பிளாக் ஷீப் விஸ்வநாதன் அவர்கள். எஸ், இவங்கெல்லாம் தான் வந்து அந்த மேஜர் டீம். அண்ட் இங்கே நம்ம கூட ப்ரொடக்ஷனுக்கு நமக்கு எப்பயுமே ஹெல்ப் பண்ணக்கூடிய விக்கி இருக்காரு, பிரவீன் இருக்காங்க, அவங்களுக்கும் நம்ம. ஸோ செலிப்ரேஷன்னா அது ஒரு ரியல் செலிப்ரேஷனாக இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் 50 நாட்கள் தலைவரை கொண்டாடணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். இந்த 50 நாட்களும் சேர்ந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 60 மணி நேரத்துக்கும் மேலே கண்டென்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். 60 மணி நேரத்தில் ரிப்பீட்டட் கண்டென்ட்னு ஒன்றே இருக்காதுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பெர்ஸ்பெக்டிவ்லையும் தலைவரை எப்படி கொண்டாடி இருக்காங்க அப்படின்றது தான் இந்த என்டையர் ஷோவும் நமக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் பிரம்மாண்டமாக தலைவரை எங்கெல்லாம் நம்மளால் கொண்டாட முடியுமோ அந்த எல்லா கொண்டாட்டங்களையும் பிளாக் ஷீப்பே செய்யணும். இதோ இந்த டீம் சேர்ந்து அதை செய்வோன்ற நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கோம். அதை இங்கே மேனிஃபெஸ்டும் பண்ணுறோம். ஸோ இன்னொரு பிரம்மாண்டமான கொண்டாட்டம் இதே 50வது வருஷத்துக்கு தலைவருக்கு இருக்குன்னா அதில் கண்டிப்பாக பிளாக் ஷீப் இருக்கும். ஓகே, ஸோ வித் திஸ் நோட் நம்ம இன்னைக்கு இந்த கிராண்ட் ஃபினாலே எபிசோட்னுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வரோம், த குட்டி சூப்பர் ஸ்டார் செக்மெண்ட். ஸோ எல்லாருக்கும் எல்லா செக்மெண்ட்டும் பிடிச்சாலும் இதை பார்க்குறப்ப அப்படியே மனசே ரிலாக்ஸ் ஆகும். எவ்வளோ க்யூட்டாக இருக்கு வேறு அப்படின்னு சொல்லி தலைவருடைய க்யூட்னஸ் எவ்வளோ ரசிப்போமோ அதே அளவு இங்கே நம்மளுடைய பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய லிட்டில் குட்டீஸ்னுடைய க்யூட்னஸை ரசிக்கிறோம். அப்படி தான் இன்னைக்கு ஃபார் ஒன் லாஸ்ட் டைம் நம்ம இப்போ குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ் பார்க்க போகிறோம். பார்த்துட்டாங்க. கம் டு த எண்ட் ஆஃப் சொல்கிறதுக்கே வந்து உண்மையிலே மனசு வந்து ரொம்ப வலிக்குது. ஏன்னா வந்து தலைவர் ஒரு முறை கொண்டாடும் போதும் அந்த கொண்டாட்டத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ அந்த கொண்டாட்டம் முடிய போகிறப்ப அந்த வருத்தம் இருக்க தான் செய்யும். போன வருஷம் அந்த 50 மணி நேரம் பேசும் பொழுது 50 மணி நேரம் பேசி முடிச்சோன்னே போய் தூங்கி தானே இருக்கணும் நம்ம. ஆனால் வந்து அதுக்கப்புறம் ஒரு 12 மணி நேரம் பேசிட்டு தான் தூங்கணும். எப்படி இருந்துச்சு அந்த ஷோ அப்படின்னு சொல்லி அதை திரும்பி பார்க்குறப்ப அவ்வளோ நல்ல மெமரிஸை கொடுக்கும். உண்மையிலே தலைவரை பற்றி உலகத்துக்கு சொல்லணும்னு நினச்சோம். எங்களுக்கு எக்கச்சக்கமான பேர் இந்த உலகமே சேர்ந்து தலைவரை பற்றி அவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் இன்னும் ரீகால் பண்ணுறோம். ஸோ அஸ்வதி நைட்டீஸ்டுடைய இந்த பிளாக் ஷீப்ஸ் அன்புள்ள தலைவருக்கு இன்னையோட நிறைவடைகிறது 50வது எபிசோட். இந்த 50 எபிசோடுகளையும் ஒரு சேர நீங்கள் பார்க்கணுன்னா எஸ் அன்கட் அன்ட்ரிம்டு கம்ப்ளீட் எடிஷன்ஸை நம்ம வந்து இப்போது அவைலபிளாக இருக்குது ஆன் பிளாக் ஷீப் வேல்யூ ஓடிடி. உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா கண்டென்ட்டையும் எப்போல்லாம் உங்களுக்கு டவுன் ஆகுதோ அப்போல்லாம் அன்புள்ள தலைவருக்கு போட்டு பாருங்கள். ஒரு ஃபுல் எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா 50 வருடமாக எனர்ஜி குடோனா நமக்காக சர்வ் பண்ணிகிட்டு இருக்க நம்ம தலைவருக்கு நம்ம கொடுத்த அந்த ட்ரிபியூட் அப்படி தான் இருக்கும். அவருக்கு பண்ணது அப்படி தான் இருக்கும். அதான் ஓகே. ஸோ இதை இன்னொரு கட்டம் அடுத்த கட்டம் கொண்டு போய் இதை ஏன் பண்ணோம், இதை ஆரம்பிக்கிறப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த 50 நாளுக்குள்ள நம்ம தலைவரை பற்றி நிறைய விஷயங்களை பதிவு பண்ணணும்னு நினச்சோம். அப்படி நம்ம தனித்தனியாக பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ அதெல்லாம் சேர்த்து ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்படுறோம். பிளாக் ஷீப்லேருந்து பிளாக் ஷீப் இப்போ கலெக்ட் பண்ணியிருக்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வைத்து தலைவர் வழி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் 50 ஆண்டர்பிரினர்ஸ் தலைவர் வழியில் எப்படி ஜெயிச்சோன்னு சொல்லியிருக்க அந்த கதைகள் இருக்குது. இதை சேர்த்து ஒரு புத்தகமாக தலைவர் வழி அப்படின்னு புத்தகம் ஒன்று போட போகிறோம்.
இதே மாதிரி 50 தலைவர்களுடைய ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, நடிகர்களா இருக்கக்கூடியவங்க, இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடியவங்க, இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் சல்யூட்ல வந்தவங்களையும் சேர்த்து இவங்க எல்லாரும் தலைவரை பத்தி பேசியிருக்க அந்த கம்ப்ளீட் எடிஷனை அதையும் நாங்க வந்து நானும் ஃபேன் தான் அப்படின்னு ஒரு புக்கா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். எல்லாத்துக்கும் மேல பாலா அண்ணன் கலெக்ட் பண்ணியிருக்க அந்த 500 டீடைல், அதை வந்து பல மணி நேரங்கள், பல நாட்கள், பல வாரங்கள் உட்கார்ந்து அவர் ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணி 500 அரிய தகவல்களா தலைவரை கொடுத்து தொகுத்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த தொகுப்பை ஒரு புத்தகமா வெளியிடலான்னு இருக்கோம். இது எப்படி இருக்கு அப்படின்ற தலைப்பிலேயே. ஸோ இதெல்லாம் வே ஃபார்வர்ட். இதை வந்து ஒரு பதிவாக காலத்திற்கும் நிற்கக்கூடிய ஒரு பதிவாக மாற்றணும்னு நினைச்சோம், மாற்றிருக்கோம். அதை எழுத்து வடிவத்திலையும் கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஸோ இந்த என்டையர் யங் டீம் இதை பண்ணி முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களோட இப்போ நம்ம கேட்க வெட்டி கொண்டாடினோம். ஓகே, சூப்பர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நீங்க எல்லாரும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறது அஸ்வதி நைட்டிஸ் வழங்கிய பிளாக் ஷீப் அன்புள்ள தலைவருக்கு. Title sponsor Ashwathi Nighties, presented by Anuj Styles மற்றும் Sairam Group of Institutions, co-presented by Saubhagya Vet Grinder, Chalani Jewelry Mart மற்றும் NGA 550D TMT Bath, powered by SS Genius International Nursery and Primary School, Sembakam, Chennai.